நேற்று தான் டிசி படத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு எப்பவுமே படத்துக்கு போகிறதுக்கு நடந்து போயிட்டு நடந்து வர்றது எனக்கு ஒரு ஹேபிட்டு. படத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அப்போ கூட ஆட்டோ பிடிச்சி போயிருக்கேன். பட்டு படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றது எப்பயுமே நடந்து தான் வர்றதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒரு படம் பார்த்துட்டு அந்த படத்தை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அந்த படத்தை பற்றி யோசிச்சுட்டே நடந்து வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து அது ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எப்போவுமே ஒரு படம் ஆக்சுவலாக அது நல்ல படமாக இருக்கலாம், மொக்க படமாக இருக்கலாம், சுமாரான படமாக இருக்கலாம். பட் அந்த படத்தை பற்றி யோசிச்சுட்டே வர்றது ஒரு தனி ப்ளஷர்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு படத்தை பற்றி பார்த்த படத்தை பற்றி யோசிச்சுட்டே நடந்துட்டு வர்றதுக்கு. பட் ரொம்ப சில படங்களை பார்த்துட்டு தான் அதை அதை நிறையா யோசிக்க யோசிக்க சில படங்கள் நிறையா பிடிக்கும். அந்த படங்களை பற்றி யோசிக்கிறதே நமக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிச்சிரும்னா அந்த படங்களை பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு வராமல் சுற்றி ஒரு லாங் ரூட் எடுத்து ரொம்ப நேரம் நடந்துகிட்டே யோசிச்சுட்டே வர்றது நான் நிறைய பண்ணியிருக்கேன். ரொம்ப சில படங்கள் அதை பண்ண வச்சுருக்கு. ஸோ நான் நேற்று படம் பார்த்துட்டு டைரெக்டாக வீட்டுக்கு வரல, லாங் ரூட்டு தான் எடுத்தேன். ஓகே, எங்கேருந்து இந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, டெஃபினட்டாக எல்லாருக்குமே அனிருத்தை பற்றி தான் பேசணும்னு தோணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஒவ்வொரு பிஜிஎம்மும் பயங்கரமாக இருக்குது. எல்லாமே ஓகே தான். அவர் தான் இந்த படத்தோட என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான ஹீரோனே சொல்லலாம், ஒரு பில்லர் இந்த படத்துக்கு. பட் நான் அருண் மாதேஸ்வரன் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்குன்னு ஒரு யூனிக் வாய்ஸ் இருக்கிறது தான் நான் பார்க்குறேன். இந்த படத்தில் நிறைய சீக்வன்சஸ்க்கு ஒரு பெரிய ஹைக் கிடைக்கிறதுக்கான காரணம் அனிருத்தோட மியூசிக்காக இருக்குது, ஒரு பெரிய காரணமாக இருக்குது. பட் ஸ்டில் அனிருத்தோட மியூசிக்னாலேயே ஒரு சீன் எலிவேட் ஆயிடுதா அப்படிங்கிறது ஒன்று கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இந்தியன் 2ல் நமக்கு எத்தனை மெமரபிள் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு மியூசிக்கலி ஸ்பீக்கிங். ஸோ நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு படத்தில் மியூசிக் நல்லா இருக்குது அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு வர்றதுக்கும் டேரக்டருக்கும் ஒரு பங்கு இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அவர் தான் எந்த மாதிரியான மியூசிக் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கக்கூடிய ஒரு ஒரு பொசிஷனில் இருக்கார். அதே மாதிரி அவர் தான் ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட இந்த மாதிரி ஒன்று வரும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஃபீல் பண்ணார் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு சீனை காமிச்சு எந்த மாதிரியான சுச்சுவேஷன் சொல்லி ட்ரிகர் பண்ணி அந்த மியூசிக் அவர்கிட்ட வர வைக்கணும் அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். ஸோ அந்த கிரெடிட் ஒரு டைரக்டருக்கு கரெக்டாக போய் சேரணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி அனிருத்துக்கிட்ட இருந்து எத்தனை படங்களில் விழிகளே மாதிரி ட்ராக் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த படத்தில் விழிகளேன்னு ஒரு ட்ராக் வருது, ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸில், ரொம்ப சின்ன ட்ராக்கு, ஒரு முக்கியமான சீக்வன்ஸில் வரும். ஸோ அது நான் ஃபஸ்ட்டு கேட்டப்போ எனக்கு அனிருத்துக்கு இப்படி ஒரு ஜோன் இருந்ததாகவே எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஒரு அருண் படத்தில் தான் அனிருத்துக்கிட்ட இருந்து இந்த மாதிரி சில மியூசிக் வரும் அப்படின்னு சில சில எக்ஸாம்பிள்ஸ் இந்த படத்திலே இருக்குது. ஸோ அதனால் அந்த கிரெடிட் டெஃபினட்டாக அருணுக்கு இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் அந்த ப்ராப்பரான கிரெடிட்டை நான் அவருக்கு கரெக்டாக போய் சேருதா அப்படின்ற கன்சர்ன் எனக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அனிருத்துக்கு தான் வரேன். ஸோ அனிருத் இந்த படத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய பில்லர். மியூசிக்கலி அவர் பண்ண குட்டி குட்டி விஷயங்கள் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு. அண்ட் டிசி ஆல்பம் விட்ட பிறந்தே என்னடா அது 15 ட்ராக்குமே சூப்பராக இருக்குது, இதுக்கு மீறி படத்தில் என்ன பண்ணிட போகிறாரு அப்படின்னு நினச்சி எல்லாருமே வந்திருப்போம். ஸோ ஐயா, இது அனிருத் படம். ஸோ எப்போவுமே அனிருத் படங்களில் நம்ம அந்த விட்ட ஆல்பத்துக்கு மீறி உள்ள ட்ராக் வச்சுருப்பார் படத்தில் சர்ப்ரைஸாக. இந்த படத்தில் இருக்குது 2-3 ட்ராக்ஸ் அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நிறையா விஷயங்கள் அவரோட மியூசிக் இந்த படத்துக்கு என்ன மாதிரியான வேலைகள் பார்க்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, இந்த படத்தில் வெட்டிங் ஹாலில் நடக்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, ஒரு சேசிங் சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் அனிருத் ஒரு செம்ம ஒர்க்கு ஒன்று பார்த்துருக்காரு. என்னன்னா ஐம் நோபடின்னு சொல்லி ஒரு ட்ராக் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ராக்கை கல்யாண மண்டபத்தில் வாசிக்கிற பேண்டு வாசித்தா எந்த மாதிரி இருக்குன்னு ஒரு அப்ரோச்சில் ஒரு ஒரு மியூசிக் வாசிச்சிருப்பார். ஒரு பெரிய ஒரு 2-2.5 நிமிஷத்துக்கு அந்த சீக்வன்ஸ் போகும். அது ஆரம்பிக்கிறப்பருந்தே ஒரு ஹை இருக்குது. அந்த மியூசிக் ஆரம்பிக்கிறப்பருந்தே அந்த சீனுக்கு ஒரு ஹை கிடைக்குது. எல்லாருமே தேட்டரில் சீன் முன்னில் போய் உட்காடுறாங்க. அந்த சீக்வன்ஸ் போக போக அந்த மியூசிக்கும் சூப்பராக போயிட்டே இருக்குது, சலிக்கவே இல்லை. 2.5 நிமிஷம் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அந்த மியூசிக் மட்டும் அந்த சீனை ரொம்ப மெமரபுளாக ஆக்குது. செம்ம ஒர்க்கு அது. ஸோ நமக்கு நினப்போல இப்படி என்னடா ஒரு பண்ணிடுவாருன்னு நினச்சா சர்ப்ரைஸாக ஒரு ட்ராக் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ட்ராக்காக இருக்குது. நான் ரொம்ப ரசித்தேன் அந்த மியூசிக்கை.
அண்ட் அதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, அனிருத்துக்கு அந்த தேவையே கிடையாது. லாஜிக்கலாக இப்படி ஒன்று பண்ணியிருக்கணுன்ற தேவை கதையில் கிடையாது. ஏன்னா சில படங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு டென்ஷன் பில்டு பண்ணுறதுக்கான மியூசிக் ஸ்கோர் போடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெட்டிங் ஹாலில் அப்படி ஒரு ஒரு வெட்டிங் பேண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மியூசிக் வாசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு லாஜிக்கலாக ஒரு ரீசன் வச்சுட்டு அப்படி ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ண விட்டு ஒன்று பண்ணுவாங்க. அந்த தேவை இந்த படத்தில் இல்லை, இந்த சுச்சுவேஷனில் இல்லை. ஏன்னா அந்த வெட்டிங் ஹாலில் வந்து பயங்கரமாக ஒரு ஒரு ஃபைட்டு சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு, ஒரு ஒரு கன் ஷூட்ஸ்லாம் நடக்குது, பயங்கர ஒரு அடிதடி போயிட்டு இருக்கு. ஸோ அங்கே பொறுமையாக எந்த வெட்டிங் பேண்டும் வந்து நின்று வாசிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, ஓடி இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல லாஜிக்கலாக வந்து அனிருத் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கணுன்ற தேவை இல்லை. பட் இருந்தும் அவர் ஏன் அப்படி ஒன்று பண்ணுறாருன்னா, அந்த சீன் தனியாக மெமரபுளாக இருக்குது. ஏன்னா வெட்டிங் ஹாலில் நடக்கிற சீக்வன்ஸுக்கு வெட்டிங்கில் கேட்குற மாதிரியான ஒரு மியூசிக் போடுறது அந்த சீனை நமக்கு வந்து தனியாக இன்னும் மெமரபுளாக இருக்குது. இப்போ நான் அந்த மியூசிக்காகவே திரும்ப அந்த சீன் போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ ஒரு டைரக்டர் வந்து ஒரு சீனை பற்றி எப்படி யோசித்து கன்சர்ன்டாக இருப்பாரோ அந்த அளவுக்கான ஒரு ஒரு வேலையை வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக அனிருத் பார்க்குற ஒரு இடத்துல இருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு இதெல்லாம் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி வெளிகளேன்ற ட்ராக் பற்றி சொன்னீங்களா, அது வந்து ஃபீமேல் வருஷம் ஒரு இடத்துல வருது. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து கிட்டி அப்படின்ற கேரக்டருக்கு வந்து ஒரு 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 மூமெண்ட் வருது, ஒரு முக்கியமான மூமெண்ட். அங்கே வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கே வந்து ஒரு ஒரு பில்ட் ஆகிற மாதிரி ஒன்று வரும். அதுலேருந்து அப்படியே அந்த அந்த ஒரு ஒரு சாங், ஒன்று இங்கிலீஷ் சாங்கு, எப்பயும் போல ஹேசன்பெர்க் தான் கொலாப்னு நினைக்கிறேன். டிசி ஆல்பமில் ரிலீஸ் ஆகாத ஒரு ட்ராக் அந்த இடத்துல வருது. பீக்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் பேசணும்னா லோகேஷ் டெஃபினட்டாக அவர் செம்ம டெபியூட்டு. இந்த கேரக்டருக்கு வந்து அவரை தவிர வேறு யாராலுமே பெர்ஃபெக்டாக ஒரு ஃபிட் இருக்குமோன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு பக்காவான ஒரு லுக்காகவும் சரி, அவரோட ஃபிசிக்காகவும் சரி, எக்ஸ்பிரஷனாகவும் சரி, பெருசாக ஆக்டிங் ஸ்கோப்பில் பெருசாக நடிச்சு இது பண்ணுறதுக்கு அந்தளவுக்கான சீக்வன்ஸ் இல்லை. ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ண வேண்டிய கேரக்டர் தான். 2-3 இடத்துல தான் அவர் அந்த அந்த ஹையாக நடிக்க வேண்டிய சீக்வன்ஸ் இருந்துச்சு, அதுவும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதை மீறி அவர் ரொம்ப அந்த ஒரு லோவாக மெயின்டைன் பண்ணுற ஒரு சட்டிலான ஒரு ஜோன். ஏன்னா இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு சலிப்புத்தன்மை இருந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து படத்தில், இந்த படம் ஃபுல்லாக. ஸோ அந்த சலிப்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குது இந்த படத்தில். ஸோ அந்த சலிப்பை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு. எந்த ஒரு இடத்துலையும் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு ஆக்டிங் நான் பண்ணி காட்டுறேன் பாருன்றது இல்லாமல் ரொம்ப ஒரு ஒரு சட்டிலாக ப்ளே பண்ணியிருக்காரு. அண்டு அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பக்காவாக இருந்துச்சு படத்தில். த்ரூ த ஃபில்ம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து ஒவ்வொரு இடத்துல ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒரு சும்மா வர ஷிலவுட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு பெரிய பாசிட்டிவ், செம்ம டெபியூட். நெக்ஸ்ட்டு வந்து வம்மிகா கேபி, அவங்க ஆக்டிங் வந்து நான் ரொம்ப ரசித்தேன் இந்த படத்தில். அவ்வளோ வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அண்டு ரொம்ப ஒரு மெமரபிள் ரோல் அவங்களுக்கு. ரெண்டு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ஒரு லாங் டேக் ஒன்று இருக்குது. லோகேஷும் அவங்களுக்கும் வந்து ஒரு டேக்கு ஒரு ஒரு 1.5 நிமிஷத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். அதில் செம்ம பெர்ஃபார்மன்ஸ், ஒரு இன்டென்ஸான சீனு, சூப்பராக நடிச்சிருப்பாங்க அந்த சீனில். ஸோ இதை தாண்டி படத்தில் வர்ற எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே படத்துக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி நான் இந்த படத்தில் ரொம்ப ரசித்த விஷயங்கள்லாம், இந்த படத்தில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய வேலைகள், ஒரு ஃபிலாசபியாக இருக்கட்டும், ஒரு அந்த கேரக்டரோட எமோஷனல் டெப்த்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும், மெட்டஃபர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரசிக்கும்படி இருந்துச்சு. இதில் எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தா, டெஃபினட்டாக அந்த தேவதாஸ் கதை இருக்குல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த அந்த என்ன சொல்கிறது, யுனிவர்சல் தேவதாஸ் கதை இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தோட கோர். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒரு கிரெடிட் ஓப்பனிங்கில் வந்து ஒரு கிரெடிட் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த ரைட்டருக்கு, ஒரு ஹோமாஜ் மாதிரி கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த தேவதாஸ் பார்வதி அப்படின்ற கதை வந்து யூனிவர்சல் ஒரு விஷயம், அது வந்து என்றைக்குமே அழியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய யூனிவர்சல் எமோஷனாக இது கேப்சர் பண்ணுது. அண்டு லவ்னு இருக்கிற வரைக்கும் தேவதாஸ்ன்ற கேரக்டர் வந்து இருந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு ஒரு லிட்ரேச்சரை கையில் எடுத்துட்டு அதை அருண் அவர் லென்ஸ் வழியாக எப்படி எப்படி இது பண்ணுறாரு, அவர் அதை எப்படி பார்த்து அதை ப்ரெசென்ட் பண்ணுறாருங்கிறது வந்து இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே தேவதாஸ் கதையை, தேவதாஸ் அந்த பார்வதி ஆங்கிள் வந்து கையில் எடுத்துட்டு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ண படமாக நான் பார்க்குறது வந்து சப்த சாகரதாட்சியிலோ சைடு ஏ சைடு பி, ஹேமந்த் ராவ் டைரக்ட் பண்ண ஒரு கன்னடா படம். நான் அதை பற்றி ரிவ்யூ கூட போட்டிருக்கேன். ஸோ எனக்கு அந்த அந்த படத்தில் வந்து அந்த தேவதாஸோட ஒரு ஆங்கிள் இருக்கும், தேவதாஸ் பார்வதின்ற ஆங்கிள் அதில் இருக்கும். எப்படி ஒருத்தன் மூவானாக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற ஒரு இதை சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்கோம்.
ஸோ அதை ஹேமந்த் ராவ் வந்து அதை எப்படி அந்த அந்த கதையை எடுத்துட்டு அவர் எப்படி ஒரு அப்ரோச் பண்ணுறாரு, இதில் அருண் வந்து அந்த தேவதாஸ் கதையை எப்படி எடுத்து இவர் எப்படி இவர் லென்ஸ் வழியாக அதை ஒரு அப்ரோச் பண்ணி இவர் ஒன்று எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு யோசிச்சு பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்ப ரசித்தேன் இந்த ஐடியாவே வந்து இந்த தேவதாஸ் கதையை எடுத்துட்டு அதை ஒரு கேங்ஸ்டர் உள்ள போட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜிங்கு, இந்த மாதிரியான அருண் வைக்கக்கூடிய அருணுக்கே ஒருத்தவங்க கேமரா ஆங்கிள்ஸ் இந்த மாதிரி வச்சு ப்ரெசென்ட் பண்ணது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் மெட்டஃபர்ஸ்ன்னு சொல்லும்போது அருண் வந்து அவர் படங்களில் வந்து நிறைய மெட்டஃபர்ஸ் வந்து வச்சுக்கிட்டே இருப்பார். நீங்கள் வந்து ராக்கிலேருந்தே நீங்கள் கவனிக்கலாம் நிறைய விஷயத்த. பட் நான் கேப்டன் மில்லரில் ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். நான் சரியாக பார்க்க மாட்டேன்னா இல்லை படத்தில் இல்லையான்னு தெரியல. பட் இந்த படத்தில் வந்து அவர் அருண் வந்து பேக் டு ஹிஸ் பேசிக்ஸ் வந்துட்டார். ஸோ இதில் நான் ரொம்ப ரசித்த மெட்டஃபர் என்னன்னா, ஆப்வியஸாக வந்து சஞ்சனா நடிச்சிருக்க கேரக்டரு பார்வதின்ற கேரக்டர். ஆப்வியஸாக பேர் கூட மாற்றலை, தேவதாஸ் பார்வதின்ற கேரக்டரை பேரை கூட மாற்றலை இந்த படத்தில். ஸோ அந்த பார்வதிங்கிற கேரக்டருக்கும் இந்த தேவதாஸ்ன்ற கேரக்டருக்கும் லோகேஷ் ப்ளே பண்ணுற கேரக்டருக்கும் ஒரு ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அதை வந்து சூப்பராக ஸ்டேஜ் பண்ணியிருப்பார் அருண். ரொம்ப ரொம்ப ஒரு மெமரபுளான ஒரு 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 சீன் இது. அதில் வந்து ஒரு மிரரை வச்சு ஒரு சம பிளேயை ஒன்று பண்ணுவார். அது வரைக்கும் படத்தில் வந்து நிறையா கட்டு போயிட்டே இருக்கும். எனக்கு வந்து அருண் படங்களில் லாங் டேக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நிறையா லாங் டேக்ஸ் இருப்பார். இன்னும் இந்த படத்தில் வரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த இடத்துல ஒரு லாங் டேக் வரும், லாங்காக எடுத்திருப்பாரு. அவங்க கான்வர்சேஷன் ஃபுல்லாக கட்டே இருக்காது. அது என்னன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் அந்த கேமரா லென்ஸை வந்து யூஸ் பண்ணுறது இருக்குல்ல, அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா வந்து இப்போ லோகேஷ் பேசும்போது லோகேஷ்க்கு ஒரு க்ளோஸ்அப்பு கட்டு, சஞ்சனா பேசும்போது சஞ்சனாவுக்கு ஒரு க்ளோஸ்அப் கட்டுன்னு இல்லாமல் சஞ்சனாவுக்கு பின்னாடி ஒரு ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேம் ஒன்று வச்சிடறாங்க. வச்சுட்டு அதில் வந்து அந்த கண்ணாடி லோகேஷும் தெரிகிறாரு, சஞ்சனாவும் தெரிகிறாங்க. ஸோ இப்போ லோகேஷ் பேசும்போது லோகேஷ் மேலே ஃபோக்கஸ் ஆகுது, சஞ்சனா பிளரில் தெரிகிறாங்க. சஞ்சனா பேசும்போது சஞ்சனா மேலே ஃபோக்கஸ் போகுது, லோகேஷ் பிளராக வர்றாரு. இதுவே வந்து மாற்றி மாற்றி அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக நடக்குது. விச் மேக்ஸ் அஸ் ஃபீல் லைக் அந்த கண்ணாடி வந்து ஒரு பெரிய கேரக்டர் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. அந்த கண்ணாடிக்கு வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. அந்த கண்ணாடி தான் அவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு ஒரு ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறதுக்கான ஒரு மீடியமாக இருக்குன்ற ஒரு ஒரு ஃபீல் அதில் வந்துடுது. அண்டு அடுத்த ஒரு சீக்வன்ஸில் ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்க அப்படின்ற ஒரு நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிய வந்துடும். அதில் ஒரு 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 ஷூட் அவுட் நடக்குது அந்த சீனில். அதில் வந்து அந்த கண்ணாடி வந்து புல்லட் போட்டு தெரிச்சிருது ஃபஸ்ட் எடுத்தோன்னே. அப்போவே வந்து நமக்கு ஒரு மாதிரி மெட்டஃபரிக்கலாக தெரிஞ்சிருது. ஓகே, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற மீடியம் வந்து உடஞ்சிருச்சு, ரெண்டு பேரும் வந்து இதுக்கு மேலே ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ரெண்டு பேருக்குமான ஒரு உறவு இதோட முடிஞ்சிருது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அங்கே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான மெட்டஃபர்ஸ் எல்லாமே வந்து நான் கேப்டன் மில்லரில் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ அது வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து ஆப்வியஸாக இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் வேர்ல்டு அண்ட் போலீஸ் வேர்ல்டு அப்படின்னு கதை எடுக்கும்போதே வந்து எல்லா படங்களுமே இந்த இந்த கான்செப்ட் வச்சு வரக்கூடிய எல்லா படங்களுமே ஆல்மோஸ்ட் எழுப்பக்கூடிய கேள்வி வந்து மாராலிட்டினா என்ன, அப்ஜெக்டிவ் மாராலிட்டின்னு ஒன்று இருக்கா, மாராலிட்டிங்கிறது சப்ஜெக்டிவ் தானே அப்படின்ற ஒரு அப்ரோச் இருக்கும். நீங்கள் ஆரண்யகாண்டம் எடுத்தாலும் சரி, புதுப்பேட்டை எடுத்தாலும் சரி, இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ராயன் கூட ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அப்போ வந்து எது வந்து நியாயம், எது வந்து தர்மம் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து இந்த மாதிரியான படங்கள் கண்டிப்பாக கேட்கும். இந்த படமும் அதை கேட்குது. அண்ட் ரொம்ப ஒரு சென்சிபிளான வேலையை இந்த படம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வருது. இதில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் ஒன்று இருக்குது, ஒரு 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 வில்லன் கேரக்டர் தான் வச்சுக்கோங்களேன். இவங்களை லோகேஷோட கேங்கை வந்து தொடச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நமக்கு வந்து ஐயோ உங்கள் தப்பிக்கணுன்ற பயம் வரும். இந்த கேரக்டர் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அண்ட் அவர் இப்போ ப்ளே பண்ணியிருந்த ஆக்டரும் வந்து நல்லா நடிச்சிருந்தார். பட் மற்ற படங்களில் வந்து என்ன நடக்கும்னா ஒரு ஒரு பியூர் ஒரு ஒரு டார்க் ஜோனுக்கு அந்த கேரக்டரை தள்ளிடுவாங்க. லைக் அவன் வந்து ஒரு கொடூரமானவன், இறக்க குணமே இல்லாதவன், போட்டு என்ன வேணா பண்ணுவான் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு கொடூரமான கேரக்டராக தான் இருக்குது. பட் அவன் சைடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு நியாயமும் இந்த படத்தில் இருக்குது. நியாயம்னா லைக் ஆக்சுவலாக பார்த்தா அவன் நல்லவன் தான், அவன் கடமையை தான் செய்கிறான், அவன் வேலை அப்படி இருக்குது, அவன் வேலையில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவன் எடுக்கிற ரூட்டை தான் எடுத்தாகணுன்ற ஒரு ஒரு தேவை அவனுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு ஆங்கிள் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. அது வந்து ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச்சாக இருந்துச்சு. அது பயங்கரமாக அந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. அண்டு அதில் வந்து இப்போ இவனும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வில்லனாக தான் இருக்கான்.
இப்போ லோகேஷ் கேரக்டரும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவன் சூழ்நிலையால் இப்படி ஒரு ஆளாக மாறிட்டாங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சோகம் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து. பட் இவங்க 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் நம்ம அந்த போலீஸ் கேரக்டரை விட்டுட்டு இவனுக்கு தேவதாஸுக்கு நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் நான் ரொம்ப ரசித்தேன் இந்த படத்தில். ஏன்னா அந்த போலீஸ் கேரக்டர் ஏன் அவ்வளோ ஒரு ஒரு பயங்கரமான இன்டெலிஜென்ட் கேரக்டராக இருந்தாலும், இன்டெலிஜென்ட்டுன்றதை தாண்டி அவன் ஆக்சுவலாக குற்றவாளிகளை பிடிக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அவனுக்கு நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை இந்த படத்தில் வருதுன்னா, அவன் ஒரு இடத்துல அவன் நினச்சிருந்தா ஒரு பொண்ணை காப்பாற்றிருக்கலாம். அது காப்பாற்றிருக்கலாமா, காப்பாற்றிருக்க முடியாதாங்கிறது அது செகண்ட் கொஸ்டின். பட் அதை காப்பாற்றிருக்கலான்ற ஒரு 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 அப்ரோச் கூட அவன் எடுக்க மாட்டான். காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சி கூட அவன் செய்ய மாட்டான். ஏன்னா நம்ம அந்த முயற்சியை செஞ்சால் நமக்கு இதன் வழியாக நமக்கு பிரச்சனை வரும், ஹியூமன் ரைட்ஸ் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே பொய் கேஸ் எழுதி ஊர் பேர் தெரியாத பொண்ணுதான்னு போட்டுருவான். பட் அது ஒரு ஒரு அதை அவன் அதில் ஒரு குற்ற உணர்ச்சி கூட அவனுக்கு இருக்காது. அது அவனுக்கு தப்புன்னு தெரியும். பின்னாடி அது ஆமாம் தப்பு தான், கொலாட்ரல் டேமேஜ், அதை நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஜோனில் சொல்லுவானே தவிர அது அவனை உறுத்தாது. ஆனால் லோகேஷ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த தேவதாஸ்ன்ற கேரக்டரு அவன் என்னதான் ஒரு கேங்ஸ்டராக இருந்தாலும், பல கொலைகள் செஞ்சாலும், பெரிய ஒரு வைலண்டான ஆளாக இருந்தாலும், அவன் தன்னை சுற்றி இருக்கிறவங்கள தன்னை யாராக இருந்தாலும், கூட இருந்தவங்கனாலும் சரி, முன்னப்பின்னு தெரியாதவங்கனாலும் சரி, அவங்கள டக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்ணால் அவங்கள விட்டுட்டு டக்குன்னு மூவ் ஆனாய் போகிற பழக்கம் அவன்கிட்ட இல்லை. அவன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் நிறைய இடங்களில் மாற்றான்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஆங்கிள். ஸோ இப்போ எது கரெக்டு, எது தப்பு, எது மாராலிட்டி அப்படின்ற ஒரு ஜோனை இந்த படம் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. அண்டு இந்த மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஒரு போலீஸ் கேரக்டர் இருக்கும்போது கூடவே ஒரு பயங்கர குற்ற உணர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அங்கேயே சார் இது தப்பு சார், நம்ம இந்த பொண்ணை காப்பாற்றிருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர், அந்த அப்படியேப்பட்ட ஆட்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்றதையும் இந்த படம் பதிவு பண்ணிட்டே இருக்குது. ஸோ அதான் சொல்கிறேன், ரொம்ப சென்சிபிளான வேலைகள் இந்த படம் போகிற போக்கில் செஞ்சுக்கிட்டே இருக்குது. அண்ட் சந்திரா அப்படிங்கிற கேரக்டர், வமிகா கேபி பிளே பண்ணக்கூடிய கேரக்டர் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கேரக்டரு. அதில் அவங்க அவங்க நிறைய விஷயம் நான் ரசித்தேன். அவங்க கேரக்டரை பொறுத்து அருண் மகேஸ்வரன் எழுதின விஷயங்கள் அவங்க அந்த கேரக்டரை அருண் எப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் அவங்க சொல்கிறேனே, இப்போ அவங்க அவங்களுக்கு நிறைய மாசிங்க செம்மையாக எழுதியிருக்கு. ஒரு 2-3 இடம் அவங்களுக்குன்னே உருத்தான மொமெண்ட்ஸாக இருக்குது. தேட்டரில் விசில் பறக்குது. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு. அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு கன் எடுத்து சுடுற ஒரு சீக்வன்ஸ். அப்புறம் கிளைமேக்ஸில் லோகேஷோட காரில் இறங்கி 2 பேர் லோகேஷும் அவங்களும் சேர்ந்து பண்ணுற ஒரு கன் வச்சு சுடுற ஒரு சீக்வன்ஸ் சூப்பராக இதாக இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க கன்னை யூஸ் பண்ணுற விதம் கூட ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு போர்ட்ரேயல் தான் நான் பார்த்தேன். ஏன்னா அவங்க கன்னை சுடுறது பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. புல்லட் தீர வரைக்கும் சுட்டுகிட்டே இருப்பாங்க, தீர்ந்ததுக்கப்புறமும் சுட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு இது போயிட்டே இருக்கும். அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் கிடையாது. கன் எடுத்து அவங்க சுட்டு பழக்கலாம் கிடையாது அவங்களுக்கு. அவங்க இப்போ தான் லோகேஷை பார்த்து தான் கன் எடுத்து சுடுறதுக்கெலாம் பழகியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கரெக்டாக குறிப்பாக சுடுறதெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் பார்க்குற இடத்துல டக்கு சுடுவாங்க அப்படின்ற ஒரு லாஜிக்கும் இருக்குது மேலோட்டமாக பார்த்தா. பட் இன்னும் டீப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னல் லாஜிக் இருக்குது அவங்க கண்ணை ஏன் அப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதுல. அது நான் ரொம்ப ரசித்தேன். ஏன்னா நான் சொன்னேன் ஒரு லாங் டேக்கில் சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு. அது ஒரு இன்டென்ஸான சீக்வன்ஸ். அதில் ஒரு கொலை ஒன்று பண்ணிடுவாங்க ஒரு டாக்டரை. அந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே ஒரு செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுது இந்த படம். அது என்னன்னா நமக்கு யூஸ்வலாக சொல்லுவாங்க, ஒரு செம்மையாக எனக்கு செம்ம கோவம் இருக்குது, அவன் எனக்கு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டான், எனக்கு ஒரு விஷயம் இப்படி நிகழ்ந்துருச்சு, அதுக்கு என்ன காரணம், நான் அவன் கொண்டுட்டேன்னா எனக்கு இது சரியாயிடும், இந்த கோவம் முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய படங்கள் அப்படி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ஒருத்தனை பழி வாங்கணும்னு நினைப்பாங்க, அவங்க கொண்டுட்டோடனே ஹாப்பி ஆயிடுவாங்க, படம் முடிஞ்சிடும்னு. பட் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியில் அப்படி இருக்காது. ரிவெஞ்சஸ்ன்னு எண்ட்லெஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அது போய்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ஒருத்தனை நீங்கள் பழி வாங்கிட்டீங்க அப்படின்னு அவன் கொண்டுட்டா கூட அவன் மேலே உங்களுக்கு இருக்க கோபம் முழுசாக போயிருமானா கிடையாது. ஏன்னா எனக்கு நடந்த ஒரு விஷயம் நம்ம நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருப்போம். எனக்கு நடந்த விஷயம் இனிமேல் மாற போகிறது இல்லை. ஸோ நான் இவனுக்கு என்ன பண்ணி எனக்கு இப்போ என்ன ஆகுது அப்படின்ற ஒரு வெறி அது மாறவே மாறாது இல்லை. அந்த ஒரு சீனை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல. ஒரு எமோஷனாக அந்த சீனை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்டரை கொண்டதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வெறி அடங்காது.
இறந்து போன டெட் பாடியை கூட போய் அடிக்கிற அளவுக்கு போயிட்டே இருப்பாங்க. அது பயங்கர இன்டென்ஸான சீக்வன்ஸாக இருக்கும் அது. ஸோ அப்படிப்பட்ட பொண்ணு, அப்படியாப்பட்ட ஒரு ஒரு எமோஷன் இருக்கிற ஒரு பொண்ணு, மனநிலை இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கன்னை இப்படி தான் யூஸ் பண்ணுவா அப்படிங்கிறது வந்து செம்ம ஒரு ஒரு அக்யூரேட்டான ஒரு போர்ட்ரேயல். ஏன்னா அவளுக்கு வந்து புல்லட் பத்தவே இல்லை. அவளுக்கு வந்து இன்னும் நீங்கள் புல்லட் கொடுத்துட்டு இருந்தா அவள் சுட்டுக்கிட்டே தான் இருப்பாள். ஏன்னா அவளுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு வலி இருக்குது, ஒரு சோகம் இருக்குது. அதை விட இந்த உலகத்து மேலே வந்து ஒரு பெரிய ஒரு 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 கோபம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, அது வந்து தட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல்லி கேப்சர்ட் இன் திஸ் ஃபில்ம். பட் அதுக்கு இந்த படத்தில் வந்து காமெடி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. டெஃபினட்டாக நிறைய இடங்கள்ல பயங்கரமாக ஒர்க் ஆகுற டார்க் ஹியூமர் வந்து இந்த படத்தில் இருந்துகிட்டே தான் இருக்குது. அது வந்து ராக்கி படத்துல இருந்தே இருக்கும். ஆக்சுவலாக அருண் படத்தில் ராக்கியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஒரு டார்க்கான ஹியூமர் இருக்கும். நீங்கள் ராக்கி இன்டர்வல் சீக்வன்ஸே எடுங்களேன், அதில் வந்து என்னதான் பயங்கர இன்டென்ஸான ஒரு இன்டர்வலாக இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் அந்த டைலாகாக பார்த்தாலே செம்ம ஒரு ஹியூமர் இருக்கும், டார்க்கான ஹியூமர். அவன் வந்து அந்த சீக்வன்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருப்பான். அவங்க அம்மா உன்னை ஏன் பெற்றா தெரியுமா, உங்கள் ஆத்தா உன்னை ஏன் பெற்றா தெரியுமான்னு கேட்டுகிட்டே இருப்பான். நமக்கு இது சரி ஏதோ ஃபிலாசபிக்கலாக ஏதோ அடுத்து சொல்ல போகிறான், கடைசியில் ஏதோ சொல்ல போகிறான், இதில் ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்ல போகிறான்னு நினச்சிட்டு இருப்போம். அவன் சுற்றியை கையில் எடுத்து வச்சுட்டு கடைசியில் என்கிட்ட அடி வாங்கி சாகதான் அப்படின்னு சொல்லி டமால் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் ஒரு ஹியூமர் இருக்குல்ல, டார்க்கான ஹியூமர். அந்த வகையான ஹியூமரை வந்து இந்த படத்தில் நிறைய இடத்துல இருக்குது. ஏன் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லோகேஷ் வந்து இன்டர்வெல்ல வந்து ஒரு பையன் வந்து போர்டு ஆடலாமான்னு ஸ்டார்டிங்கில் கேட்பான். கடைசியில் கேரம் போர்டு எடுத்து அவள் தலையில் போட்டுட்டு எனக்கு இப்படி தான்டா போர்டு ஆட வரும் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து செம்ம ஒரு ஹியூமராக இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு கேரக்டர் வருது. செகண்ட் ஹாஃபுக்கு ஜஸ்ட் முன்னாடி இந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் முன்னாடி வந்து ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் பேர்லேயே ஒரு செம்ம காமெடி இருக்குது. அது வந்து காமெடி பண்ணணும்னு இல்லாமல் நிறைய சீக்வன்ஸில், சீரியஸான சீக்வன்ஸில் கூட அந்த கேரக்டர் மற்றவங்க கூப்பிட்றதே வந்து நமக்கு அவ்வளோ சிரிப்பாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயமா இருக்கட்டும். அப்புறம் அந்த இன்டர்வல் சீக்வன்ஸில் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேரக்டர் ஒருத்தன் இருப்பான். லைக் அவன் தான் வந்து பெண்கள்லாம் கடத்தி அவங்கள வந்து செக்ஸ் ஒர்க்கிங்கில் வந்து வற்புறுத்தி பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அவன். அந்த அந்த குரூப் லீடர் மாதிரி அவன் வந்து அந்த இடத்துல ஒரு டிஷர்ட் போட்டிருப்பான். அதை கவனித்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணி சிரிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அது வந்து ஒரு சீனோட தான் போகும். ஆனால் நீங்கள் அந்த டிஷர்ட் என்ன எழுதியிருக்குன்னு படித்து பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக ஒன்று இருக்கும். அது வந்து ப்ராப்பர் குமார் ராஜா டைப் காமெடி. அது வந்து இந்த படத்தில் இருக்குது. என்னடா என்ன பாசிட்டிவாகவே சொல்கிறேன், நெகட்டிவாக எதுவும் இல்லையா அப்படின்னா, எனக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் இந்த படம் ஸ்டார்ட் ஆகிற இடங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் அதில் ஒரு கேரக்டர் வருது. அதில் ஒரு பையனோட அப்பாவுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அது அந்த ஃபேமிலியை வந்து நம்ம எமோஷனல் ஆங்கிளோட பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. பட் நம்ம வந்து அப்படி எமோஷனலாக பார்க்குற மாதிரியான ஒரு வேலையை இந்த படம் பண்ணுதா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. எனக்கு அந்த சீக்வன்ஸுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள் அடுத்து மேட்ச் ஆகி கதை போயிடுது. பட் எனக்கு அந்த சீக்வன்ஸில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எமோஷனல் கனெக்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று தான் குறையாக சொல்ல முடிகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எண்டில் ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ஒரு பெரியவரை வச்சு ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். ஸோ அது வரும்போது அந்த ரிவார்டு நமக்கு கிடைக்கும்போது டோட்டலாக முன்னாடி இருக்கிற விஷயத்தில் நம்ம மறந்துடும். ஓகே, அதுக்கான ஒரு பில்டப் தான் இதுன்ற மாதிரி ஒரு இதுவாகிடுது, ஒரு ஜஸ்டிஃபை ஆகிடுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரே ஒரு சாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இனிஷியலாக ஹார்டாக ஃபீல் ஆச்சு. என்னன்னா வந்து சந்திரா அப்படிங்கிற அமிகா கேரி ப்ளே பண்ணுற கேரக்டர் வந்து நமக்கு முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நம்ம அது வரைக்கும் தேவதாஸ்ன்ற கேரக்டர் வியூ வழியாக தானே பார்த்துட்ருக்கோம். அவன் பெர்ஸ்பெக்டிவில் தான் கதையை பார்த்துட்ருக்கோம். ஸோ அவன் வந்து பார்வதியை மீட் பண்ணும்போது தான் நமக்கு பார்வதி தெரிகிறான், ஓகேவா? பட்டு சந்திரான்ற கேரக்டரை தேவதாஸை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆடியன்ஸுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி சாய்ஸாக வந்து கதையோட ஒரு 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 ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆர்டரான சாய்ஸ் மாதிரி இருந்துச்சு இனிஷியலாக. அது ஒரு சூப்பர் மாண்டாஜுக்கு யூஸ் ஆகுது. அதில் வந்து ஒரு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு செம்ம ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஒரு மாண்டாஜாக இருக்கும். ஒரு இன்டர்கட்லாம் பண்ணியிருப்பாங்க. இங்கே அமிகா கேபிக்கு ஒரு வைலன்ஸ் நடக்குது, இங்கே வந்து லோகேஷ் கேரக்டருக்கு ஒரு பெரிய ஒரு வைலன்ஸ் ஒன்று நடக்குது. ரெண்டும் இன்டர்கட் பண்ணி காமிக்கும் போது அது வந்து ஒரு செம்ம மீனிங்ஃபுல்லாக தான் இருக்குது. அதுக்கான ஒரு பயன் அதுக்கு இருக்குது. பட் ஸ்டில் ஏன் சந்திராவை முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நமக்கு? அவன் தாஸ்ன்ற கேரக்டர் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு இனிஷியலாக. அண்ட் அந்த மாண்டாஜில் வந்து ஒரு ஹையும் கிரியேட் ஆகும். லைக் இந்த இடத்துல இவன் தப்பிக்க போகிறா, அந்த இடத்துல அவள் தப்பிக்க போகிறாளா, அங்கே தான் வந்து இன்டர்வல் வருமான்ற ஒரு ஹை கிரியேட் ஆகுது. பட் அங்கே நடக்காமல்
இன்னும் பீக்கான ஒரு இடத்துல இன்டர்வல் வரும். அண்டு அந்த எனக்கு அந்த ஆடாக ஃபீல் ஆன சாய்ஸ் கூட அந்த இன்டர்வலில் நமக்கு வர வேண்டிய ரிவார்டு கிடச்ச உடனே ஓகே, ஸோ இதுக்கு தான் அப்படி சந்திரா முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதை வந்து இப்படி பண்ணனால தான் இது இவ்வளோ ஒர்க் ஆகுது அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அதனால் குறையா சொல்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக எதுவுமே இல்லை. ஸோ அருண் மாதிரியான ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூனிக்கான வாய்ஸ் இருக்கக்கூடிய டேரக்டர் தாங்க. என்ன சொன்னாலும் அவர் வந்து நிறைய படங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி படங்கள் பண்ணுறாரு. அவர் இன்ஸ்பயர் ஆன படங்களோட தாக்கம் ஒரு படங்கள் தெரியுது அப்படிங்கிறது உண்மைதான். அது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். பட் அதை மீறி அவருக்கு வந்து ஒரு ஒரு யூனிக்கான ஒரு வாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஷார்ட் கம்போசிஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஒரு சீனை அவர் எப்படி ஸ்டேஜ் பண்ணுறாரு அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லை மியூசிக் டைரக்டர்கிட்ட இருந்து அவர் எப்படி மியூசிக் வாங்குறாரு அப்படிங்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவருக்குன்னு ஒரு யூனிக்கான வாய்ஸ் இருக்குது. ஸோ இப்படியாப்பட்ட ஆட்களை வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்காக இருக்கட்டும், தமிழ் சினிமா மட்டும் இல்லை, எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குமே வந்து இப்படியாப்பட்ட ஆட்கள் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ இப்படியாப்பட்ட ஆட்கள் வந்து ஃபார்மில் இருக்கிறது, ஒரு நல்ல ஃபார்மில் ஒரு நல்ல படங்கள் எடுக்கிறது வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அருண் வந்து பேக் டு ஃபார்ம் வந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில். ஸோ நீங்கள் டிசியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட்டில் விடுங்க. எனக்கு டிசி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் டிசி படம் பார்க்கலன்னா டெஃபினட்டாக போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அடல்ட்ஸாக இருந்தால் பாருங்கள், இல்லாட்டி பார்க்காதீங்க.